மேம்பால பணி காரணமாக சென்னை ஜிஎஸ்டி சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, செய்யப்பட்டிருக்கும் போக்குவரத்து மாற்றம் என்ன, விரிவான தகவல்கள்? நிச்சயமாக தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் தான் அந்த 4 வழி மேம்பால சாலை என்பது அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கான போக்குவரத்து மாற்றத்தை தற்போது அமல்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் 3 நாட்களுக்கு சோதனை அடிப்படையில் இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி சாலையில் தேனாம்பேட்டையிலிருந்து இந்த சைதாப்பேட்டை வரையிலான அந்த பகுதியில் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இந்த 3 நாட்களில் இந்த சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்பென்சர் அந்த பகுதியிலிருந்து அண்ணா மேம்பாலத்திலிருந்து அண்ணா சாலை வழியாக தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை செல்லும் பொழுது, குறிப்பாக செனட் ஆஃப் சிக்னல் சாலை வரும் பொழுது அதை செனட் ஆஃப் சாலை வழியாகத்தான் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. நேரடியாக சைதாப்பேட்டை செல்ல அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக அங்கு P40, P55 அந்த பில்லர் கட்டுமான பணி நடைபெறுகிற காரணத்தினால் அங்கு போக்குவரத்து தடை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இனி தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை செல்லும் அனைத்து வாகனங்களும் செனட் ஆஃப் சாலை வழியாக சென்று மீண்டும் டேமியர் சாலை வழியாக நந்தனம் தேவர் சிலை வழியாக சென்று அடையலாம் என்று தெரிய வந்திருக்கிறது. அதே நேரத்தில் சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை நோக்கி வரும் வாகனங்களும் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டையிலிருந்து நேரடியாக நீங்கள் தேனாம்பேட்டைக்கு செல்லலாம். ஆனால் மூப்பனார் பாலம் வழியாக மேலே ஏறி சென்றால் மட்டுமே அடையாறு மற்றும் கோட்டூர்புரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மூப்பனார் பாலமும் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது போன்ற போக்குவரத்து மாற்றங்களை மேற்கொள்ளப்பட்டு 3 நாட்களுக்கு சோதனை அடிப்படையில் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே பேரிகேட்டுகளை அமைத்து போக்குவரத்து போலீசார் பேனர்களை அமைத்து எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வாகன ஓட்டிகளுக்கு தெரிவிக்கின்றனர். அது தெரிவித்து அது வாகன ஓட்டிகளுக்கு பயன்பாட்டுக்கு வந்த பிறகு முழுவதுமாக இந்த போக்குவரத்து மாற்றத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.